ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் கிச்சன் த்ரில்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கருணக்கிழங்கு வச்சு புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த புளிக்குழம்பு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி. இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு 15 பல் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறமா இதில் நான் கருணக்கிழங்கு கொஞ்சம் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி பழத்தை பிழிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 25 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம். புளிக்குழம்பு வந்து மண் சட்டியில் வச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சட்டி காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சிச்சு அப்படின்னா குழம்பு கசந்துரும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, இது 2ஐயும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப தெறிக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகணும். பொறுமையாக வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட குழம்பு நல்லாவே கலராக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல கலராக இருக்கும். அதனால் இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். இன்னும் கூட இந்த பூண்டு நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா கவனமாக நீங்கள் பார்த்து கிண்டிக்கணும். ஏன்னா சூடு இருக்கிறனால மிளகாய் தூள் கரிஞ்சு போயிடும். கரிஞ்சு போயிடுச்சுன்னா குழம்பு நல்லா இருக்காது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகணும். தக்காளி நல்லா வதங்கி நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு தக்காளியை நீங்கள் நல்லா எவ்வளோ தூரம் பொறுமையாக வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய்லாம் இப்போ பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, கருணக்கிழங்கு, புளி, தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை எடுத்து இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் தேங்காவையும் சீரகத்தையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அந்த பேஸ்ட்டையும் எடுத்து அப்படியே இதில் நம்ம இந்த டைம்லேயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். இதில் இன்றைக்கி நான் தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் நல்லா போகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் தேங்காய் அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஜார் கழுவின தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அந்த தண்ணி, மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்திங்க அப்படின்னா புளிக்குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு அந்த கல்லுப்பு கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளோட குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா நுர கட்டி இப்போ நல்லா கொதிக்குது. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், நம்மளோட குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் உங்களோட குழம்பு நல்லா ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு வந்துருந்துச்சு அப்படின்னா நம்மளோட குழம்பு நல்லாவே ருசியாக இருக்கும். அதனால் குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமும் ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே நம்ம ஸ்டவ்வில் விட்டுறலாம். இப்போ நம்மளோட குழம்பு நல்லா சுட சாதத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புளிக்குழம்புக்கு நம்ம இந்த சுட்ட அப்பளம் மேலாப்பில் கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட குழம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ எம்மியாக ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டே மட்டும் இருக்காதீங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. தேங்க்யூ.